உண்மையிலேயே பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, தாவேகா வந்துட்டு பாஜக தான் இயக்கிக்கிட்டு இருக்குது. பின்னாடி பாஜக தான் இருக்குது அப்டின்னு சொன்னாங்க. ஆனா எலக்ஷன் முடிஞ்ச பிறகு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நான் அப்படி கிடையாது. எனக்கு பின்னாடி பாஜக கிடையாது. நான் சுயமா இருக்கிறேன்றத ஒவ்வொரு விஷயத்திலயும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சரவையில அதிமுகவுக்கு கூட பங்கு தரவே இல்ல. இவங்கள தான் கூப்பிட்டு குடுத்துருக்காங்க. பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் அதிமுக காந்திய பங்கு கூப்பிட்டுருக்காங்க. தரலன்னு யாரும்மா சொன்னா? பங்கு தரனா இங்க புடுங்கிட்டு போயிரும். ஆட்சி புடுங்கிட்டு போயிரும். மொத்த அதிமுக வந்தா குடுத்துருப்பாங்க. அமைச்சரவையில குடுக்கலல்ல சார். எப்படிம்மா கட்சி பதவி போயிருமேம்மா. அவங்க 2/3 இல்லையே. அவர் எப்படி பதவி தர முடியும்? நீங்க வடிவேல் காமெடி மாரி தான் கேள்வி கேட்குறீங்க. அதிமுக அவருக்கு அமைச்சரவையில பங்கு இல்லம்மா வந்து ஒரு ஒரு பெண் வந்து வழக்கு குடுக்க வருவாங்க. ம். என் புருஷனோட சேர்த்து வைங்கம்மா. அடுத்த நான் தான் அதுக்கு முன்னாடின்னு ஒருத்தன் வருவான். பின்னாடின்னு ஒருத்தன். ஒரு ஹஸ்பண்ட் பிரிஞ்சுட்டான்னா போலீஸ்ல சேர்த்து வைப்பாங்க. 5 பேர் வந்தா யாரோட சேர்த்து வைக்க முடியும்? அது சட்டத்துக்கு புறம்பாயிராதா? இந்த மாரி தான் அதிமுக. நீங்க அதிமுகன்னு வந்துருந்துச்சுன்னா சேர்த்துருப்பாங்க. அதே 2, 3 போய் 2/3 மெஜாரிட்டிலாம் பாதி பேர் வரான். அவைங்க பதவினால விஜய் பதவி புடிங்கின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? விஜயே கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைங்கள ஏமாத்தி பதவிக்கு வந்திருக்காப்புல, குழந்தைகள ஏமாத்தி. இந்த நேரத்தில வந்து இவிங்க வந்து கெடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா இருக்கிறது போயிரும்.